சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டைம் இயல் 3ல் உள்ள இலக்கணத்தில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அந்த டாப்பிக்ல இருந்து பார்க்கலாம். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா மொழிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா சொல். மொழி முதல் எழுத்துக்கள்னா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களே என்னன்னு சொல்லுவோம், மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். என்னென்ன எழுத்து ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள் 12ம் எதில் வரும், சொல்லின் முதலில் வருங்கிறது தான் இதோட இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உயிர்மெய் எழுத்துங்கிறது வந்து சொல்லின் முதலில் வரும். அது என்னென்னங்கிறதுக்கு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு உயிர்மெய் எழுத்துனா என்னது? உயிர் எழுத்தும், மெய் எழுத்தும் சேர்ந்ததுனா என்னதுன்னா, உயிர்மெய் எழுத்து. அதில என்னென்ன எழுத்து வரும்னா, க, ச, த, ந, ப, ம. அந்த வரிசை எல்லாமே வந்து வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்குமே எதில வரும்? சொல்லின் முதலில் வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு க வரிசை எடுத்தீங்கன்னா, க, கா, கி, கி, கு, கு, கே, கே அதிலிருந்து கவ் வரிசை வரையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. இந்த மாரி க வரிசைக்கு சொல்றோம். அதுமாரி எல்லா வரிசைக்கும் இதில வரும். இப்ப சில எழுத்துக்கள் வந்து அதுக்கு ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. இதில மட்டும் தான் சொல்லின் முதலில் வரும்ன்ட்டு. அத பார்த்தீங்கன்னா, ந, ந, ய, ப. இந்த எழுத்துக்கு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இது பாருங்களேன், இந்த ந அதில பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் வரும். அது என்னன்னா நனனம் சொல்றாங்க. நனனம்ங்கிறது வந்து இக்காலத்தில வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, அன்னனம், இன்னனம், எண்ணனம்னு சொல்றாங்க இந்த காலத்தில. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ந னங்கிறதுல வந்து 4 எழுத்து மட்டும் சொல்லின் முதலில் வரும்ன்றாங்க. என்னன்னா, ந, நா, நெ, நோ அப்படிங்கிறது பாருங்களேன். இங்க ஒத்த கொம்பு, இங்கேயும் ஒத்த கொம்பு, இங்க துணை எழுத்து எக்ஸ்ட்ரா வருது அவ்வளோதாங்க. அடுத்தது வரிசையில பார்த்தீங்கன்னா, 6 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வருது. அது என்னென்னங்கிறது பாருங்க. ய, யா, யு, யூ, யோ, யவ். இந்த எழுத்துக்கள்லாம் வந்து என்னதுன்னா, சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். வரிசையில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 எழுத்துக்கள் வருது. அது என்னென்னன்னு பாருங்க. வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ். அப்ப இதில வந்து இது எல்லாமே என்னது? மொழி முதல் எழுத்துக்கள்ல வரும். இந்த கண்டிஷன்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொழி முதல் எழுத்துக்கள் வருங்கிறதுக்கு பார்த்தோம். வராத எழுத்துக்கள்னா என்னென்னன்னா, மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? இதில வந்து ஒரு 6, இதில ஒரு 4 மொத்தம் 10 வரும்னு சொல்லிட்டோம். இதில சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் 10 சொல்லிட்டோம். அப்ப மீதி எத்தனை இருக்கு? 8 இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து என்னன்னா, மொழி முதலில் வராத எழுத்துக்கள் தாங்க இந்த இதில. உயிர்மெய் எழுத்துக்கள வராது. அப்ப இந்த 10 இத மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கங்க. அத ஞாபகம் வச்சுட்டு வராத எழுத்துக்கள் நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். வேற என்ன வராதுன்னா, ஆயுத எழுத்து வந்து மொழி முதலில் வராது. இப்ப பார்க்கறது என்னன்னா, மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள்னா என்னது? சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இங்க அ மெ உயிர் அதாவது என்னது? உயிர்மெய் எழுத்து மட்டும் தான் வரும். உயிர் எழுத்தும், மெய் எழுத்தும் சேர்ந்து வர்றது தான் என்னது? உயிர்மெய் எழுத்து. அது வந்து என்னது? சொல்லின் இறுதியில் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் அது. அது மட்டும் இல்லாம, மெய்யெழுத்தான இந்த 11ம் எதுல வரும்? மொழி இறுதியில் வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த இதில பார்த்துக்கங்க. என்னது? இன்ன இந்த இதில இன்னு, இன்னு, இந்து, இர்ரு, இய்யு, இல்லு, இவ்வு, இள்ளு, ள்ளு, இன்னு. இது எல்லாமே எது வரும்? மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள். இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், வராத சொற்கள் வந்து ரொம்ப கம்மி தான். இங்க 11 இருக்குன்னா, மீதி எத்தன? 7. அந்த 7 வந்து ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். அப்ப நீங்க நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இதில 11 வந்து என்னது? மொழி இறுதியில் வரும். வராதது வந்து 7. அத நல்லா நீங்க மெமரி பண்ணிக்கங்க. மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள்னா என்னது? மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் தனித்து வராதுங்க. உயிரெழுத்து வந்து 12 இருக்குல்ல, அது வந்து சொல்லின் இறுதியில வந்து தனியா இருக்காது, வராதுன்றாங்க. ஆயுத எழுத்துங்கிறது சொல்லின் இறுதியில் வராது. அடுத்தது வந்து இந்த 7 எழுத்துக்களும் என்னது? சொல்லின் இறுதியில் வராது. என்னது? வல்லின எழுத்துக்களான கசட தபற ஞாபகம் வச்சுக்கங்க. க, ச, ட, த, ப, ர. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த னங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப இந்த 7ம் வந்து என்னது? சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது என்னது? சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள்.
உயிர்மெய் எழுத்து இந்த இந்த இது வந்து என்ன சொல்றாங்க, இந்த னங்கிற வரிசையில னங்கிற வரிசை எதுல வராது? இறுதி எழுத்துல மொ வராது. மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள். அதுதான் இங்கேயே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம். அடுத்தது பாருங்க, எகர வரிசையில வந்து எதுலருந்து? கேலருந்து நே வரையும் உள்ள உயிர்மெய் எழுத்து சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் ஆகும். ஒகர வரிசையில நோ அத தவிர மத்த உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருன்றாங்க. அப்ப எது மட்டும் தான் வராது? இந்த ஒகர வரிசையில நோ மட்டும் வராது. மத்தது அந்த வரிசை ஒகர வரிசையில எல்லாமே வந்து என்ன பண்ணும்? சொல்லின் இறுதியில் வரும். இந்த நோங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மீனிங் வந்து என்னது? துன்பம் அப்படிங்கிறது. இப்ப இது வந்து என்னது? ஓர் எழுத்து ஒரு மொழி நோங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லின் இடையில் வந்து வர்ற எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்து 18ம் சொல்லின் இடையில் வருங்க. உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்தும் என்னது? சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆயுத எழுத்து என்னது? முதல்லயும் வராது, கடைசியிலும் வராது. எங்க மட்டும் தான் வரும்? இடையில் மட்டும் தாங்க வரும்.